கேளடி கண்மணி. ஹாய், திஸ் இஸ் கீகி. இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பொய் சொல்றது தப்பே இல்லை. அந்த பொய்னால நம்மளுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லைன்னா அந்த பொய் நன்மைதான். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஏன்னா நீங்களே பாருங்களேன். என்னது கடையை மாறி போச்சு? ஏன் என்னப்பா புரியக்காரங்க இங்க வர்றாங்க? சாமி சாமி ஏ சிங்கி சாமி தள்ளு வண்டியில டிஃபன் கடை முடிச்ச அந்த சாமி எங்க சாமி? அவங்க அந்த தள்ளு வண்டியை வித்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? அந்த வண்டியை வித்தா பல்லாவரம் கூட போக முடியாது சாமி. நீ முதல்ல காட்டு பக்கம் போடா. போயிட்டாங்கன்ற நம்ம பேசிக்கிட்டு இருக்க போலாமல்ல. சிங்கி சாமி நல்லா தமிழ் பேசுது. தமிழ் சிங் சந்தேகமா இருக்கே. பாத்தியா இவெல்லாம் சந்தேகப்படுறான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். अरे भाई साहब मेरा बेटी की शादी है, जरूर आइए. கண்டிப்பா வந்துடணும். अच्छा अच्छा जरूर आएगा. जरूर आएंगे. यापा கரெக்ட்டா பேசுறேனா? பின்னிட்டல ஏல ஒல்லியா இருப்பா. அவனேனா? ஐயோ மாமா வரண்டா. ஏப்பா இந்த ஏரியா மாமாக்கள ஏப்பா பயப்படுற? ஏன் மாமா வரண்டாடா? மாப்ள எப்படி இருப்பாரு? மாப்ள அழகா இருப்பாயா? அட நம்ம ஊர் நாட்டாமையா? சரி சரி பயப்படாத. நம்ம தான் சிங்கி கிட்ட இருக்க புள்ள. கண்டுபிடிக்க மாட்டார்ல? பிடிக்க மாட்டாங்க. யாரோ பிடிக்க மாட்டாங்க. ஆவஜி காவஜி. ஏம்பா சிங்கிகளா? வேலு ஜீவா ரெண்டு பேரும் கடை போடுறாங்களா? அவனுங்க எங்க? வேலு ஜீவா கிதர் கே? எங்க? ஓ வேலு ஜீவாவா? அது நம்மள்கிட்ட வண்டியை விட்டுட்டு ஊருக்கு ஓடி எடுத்து. ஐயோ வண்டி போச்சு, என் தண்டல் தொட்டு போச்சு, எல்லாம் போச்சு. வேலு ஜீவா எங்கன்னு கேட்டா வண்டி போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயா இந்த சிங்கி கிட்ட தான் அவங்க ரெண்டு பேரும் வண்டியை வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்க தயிர் கேட எனக்கு தெரியும். வாங்க காமிக்கிறேன். அப்பா எனக்கு பேல் பூரி வேணுமா? பேலு பூரி புரின்னுட்டு பீப்பா கேக்குதுல வா. ஒண்ணு இல்ல போட்டோ. இந்த பையா கண்ணுல பார்த்தா போன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. என்ன செத்த இங்க வாங்கோ. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ஜீவா மாதிரி தான் தோன்றது. ஆஹா ஐயர் ஏதோ மந்திரம் ஓதுறானே. தொப்பியை கலட்டிடுவாங்களோ. நான் சொல்றது கேளுங்கோ. தாடியிலையும் டர்பன்லயும் கை வைங்க, விஷயம் தெளிவாயிரும். சும்மாரியா நீ வேற அவனா எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த தொப்பி மேல கைய வச்சு அவங்க வேற கோர்ட்டுக்கு போறதுக்கு அப்புறம் உங்களை மட்டும் நீ சமைச்சர் மூக்குள்ள போதில்ல. அவ்வளவு நீளத்துக்கு வளர்க்கறது. வாங்க போலாம் வீட காட்டுங்க. ஆனா ஆண்டிப்பட்டி வேலு மட்டும் கிடைச்சும். பையா அந்த ஜீவாவை தேடுங்கோ. பிடிச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கோ. அந்த வேலுங்குற அப்பாவிய தேறங்களுக்கும் அவன அப்பாவி அவன் அந்த புடிச்சு மடக்கணும் உடைக்கணும். அப்பதான் மாப்பிள்ளை கிடைப்பான். நீ வீட காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். வா மாப்பிள்ளை. கேளடி கண்மணி.